வணக்கம். ஒரு 2 வாரமா த்ரோட் இன்ஃபெக்ஷன். தொண்டையும் சரியில்லை, மண்டையும் சரியில்லை. அப்படி இருந்தாலும் இப்போ தொண்டையை சரி பண்ணிட்டு ஒரு ஒரு மண்டைக்கு மேலே வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு ஆளை பற்றி பேச வந்திருக்கேன். என்னென்னா, எலெக்ஷன் வந்துருச்சு. நடிகர் விஜய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. இது டிவிகே தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. பிரச்சாரத்தில் இறங்கி அப்படி பொழக்கிறாரு. விஜயனா விஜயனா வந்துடும்னா விஜயனா கமான்னு அழுகுறானுங்க, கத்துறானுங்க. இப்படி டிவிகேக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க, விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. விஜய் கட்சிக்கு ஆதரிக்கிறவங்க, விஜய் ரசிகர்கள், இவங்க எல்லாத்தையும் சில கேள்வி கேட்டே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு அறிவு ஊதி இருக்குதா, மான ஊதி இருக்குதா? ஊதினா விசிலு, மடக்கு, அந்த மாதிரிலாம் கேவலம் பேச மாட்டேன், நியாயமாக பேசுவேன். இந்த ஒரு ரோஷ ஊதி இருக்குதா, தன்மான ஊதி இருக்குதா, இந்த சாதாரண இந்த பேசிக் நாலேஜ் ஊதி இருக்குதா அப்படின்னு சில கேள்வி கேட்கணும். என்னன்னா, விஜய் வந்து சொத்து மதிப்பு காட்டியிருக்காரு. ஒரு 600 கோடியோ ஒரு 500 கோடி அந்த ரேஞ்சில் காமிச்சிருக்கிறாரு. இப்போ கேள்வி என்னன்னா, விஜய் ஒரு படத்துக்கு 500 கோடி 1000 கோடி விட்டு வந்தார், 2000 கோடி. நீங்களே அவர் மொத்தமாக சொத்தே 600 கோடி தான் இருக்குது. இப்போ சொல்லுங்க, அவர் ஒரு படத்துக்கு 500 கோடியா 1000 கோடியா சம்பளம்? அப்படி 500 கோடினா இந்த கடந்த ஒரு சில வருஷத்துல ஒரு 5 படம் 2500 கோடி வருது. அப்போ 2500 கோடி தானே அந்த சொத்து மதிப்பாக இருந்திருக்குன்னா, 600 கோடின்னு இருக்குது. ஒன்று விஜய் நான் வந்து பொய்கார ஊதியாக இருக்கணும், ஏன்னா அவர் பொய்யான சொத்து இது காட்டுறதுன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா விஜய் ரசிகர்கள் ஆதரவாளர்கள் பொய்கார ஊதியாக இருக்கணும், ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு அவ்வளோ சம்பளம், இதை விட்டார் அதை விட்டாருன்னு. இந்த 2 பேரில் யார் பொய்கார ஊதி? 600 கோடி தான் சொத்துன்னு சொத்தை கம்மி பண்ணி பொய் சொல்கிறாரா, அவர் பொய்கார ஊதியா விஜய் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. இல்லை, அதெல்லாம் இல்லை, அவருக்கு சம்பளம்லாம் அந்தளவுக்கு இல்லை, நாங்கள் தான் பீரா விட்டோம் 500 கோடி 1000 கோடின்னு சும்மா அடிச்சு விட்டோம் ஊரை ஏமாத்துறதுக்கு. இந்த லூசு பையங்க எது சொன்னாலும் நம்புவானுங்க இல்லை, ஏன்னா சொகுசான வாழ்க்கை அவர் விட்டு வந்தாருன்னா நம்புனாங்க இல்லை. பக்கத்து தெருவுக்கு போனால் கூட தனி விமானத்தில் போனார், இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போனால் கூட காரில் போனார். அப்படி இருக்கிறப்போ சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டேன். இந்த வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி பிரச்சாரத்தில் வந்து சொகுசான வாழ்க்கையை தூக்கி போட்டு வந்தேன். என்ன தூக்கி போட்டேன் அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன தூக்கி போட்டீங்க? எந்த ஊருக்கு இது பைக்கில் போனீங்க, இல்லை சாதாரண காரில் போனீங்க? பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கே வளைஞ்சின்னு காரில் போகிறீங்க. ஏதாவது ஊருக்கு போனால் தனி விமானத்தில் போகிறீங்க. இதான் தூக்கி போட்டு வந்ததா? தூக்கி போட்டு வர்றதுனா எல்லாத்தையும் விற்றுட்டு நான் வந்து மக்களுக்காக வந்துடுறேன், குடிசை வீட்டில் வாங்குறேன், நடந்து போகிறேன், இல்லை இப்படி தேய்ச்சி நவுந்துன்னு போகிறேன், ஏதாவது சொல்லணும். அது என்ன தூக்கி போட்டு வருது? அப்படி தூக்கி போட்டு வந்துட்டுன்னு சொன்னால் நம்புறானுங்களே பைத்தியக்கார இவங்க. அந்த நம்பருக்காக நீங்கள் போய் சொன்னீங்களா 1000 கோடி 2000 கோடி சம்பளம்னு? சொல்லுங்க, யார் இதில் பொய்கார ஊதி? அது மட்டும் இல்லை, விஜய்னால ஒரு தலைவரை, அவர் தலைவர்னு சொல்றதுக்கு அசிங்கமா இல்லை, அருவருப்பா இல்லை, கேவலமா இல்லை? நான் சீரியஸாக கேட்குறேன், ரொம்ப ரொம்ப நேர்மையாக கேட்குறேன். விஜய் ரசிகர்கள், விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க, டிவிகே தொண்டர்கள் டிவிகேக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. விஜய்னா ஒரு தலைவரா? சொந்த குடும்பத்தை பார்த்துனாரா? அந்த டைவர்ஸ் கேஸ் அதெல்லாம் விட்டுருங்க. சொத்து மதிப்பு காட்டுறதுல அவர் கடன் கொடுத்துக்கிறார். யாருக்கு தெரியுமா? அவங்க அப்பாவுக்கு, அவங்க அம்மாவுக்கு, அவங்க பொண்டாட்டிக்கு, அவங்க பையனுக்கு, அவங்க பொண்ணுக்கு. யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? இப்போ நான் சம்பாதிக்கிறத எங்கள் அப்பா இந்தப்பா எல்லா காசும் உனக்கு, அப்பா சேர்ந்து அப்பா கிட்ட கொடுப்பேன். ஆனால் அவங்க அப்பாவுக்கு 3 கோடி ரூபா கடன் கொடுத்துக்கிறாரு. 600 கோடி ரூபா சொத்துல 3 கோடி ரூபா என்ன இதில் இருக்குது? அப்பனுக்கு கொடுக்குறதுலாம் கடனை. உன்னை பெற்று வளர்த்து படம் நடிக்க வச்சு 25 பிட்டு ஒரு ஹிட்டு படம் கொடுத்தாருல, அவருக்கு நீங்கள் காட்டுற நன்றி விசுவாசமா 3 கோடி ரூபா கடன் எழுதி கொடுத்தாரு. எங்கள் அப்பாவுக்கு 3 கோடி ரூபா கடன். சரி, அப்பா விட்டுரும். அப்பா ஒரு மாதிரி தனியாக சொத்து வச்சுக்கிறாரு, என்கிட்ட பிடிங்கி துண்டாரு, 200 கோடி ரூபா வாரி வாயில் போட்டுக்காரு. அதனால் அவர் கொடுக்குறதுலாம் கணக்கு வச்சுக்கிறேன். ஓகே, ஓஞ்சி போங்க. ஏன்னா அப்பயே என்னை வச்சு 25 படம் ஹிட்டு படம் எடுத்துரு, என் சொத்தெல்லாம் ஹிட்டு இந்த படம் எடுத்து அழிச்சுவாரு. அதனால் அவர் கொடுத்து நான் கணக்கு வச்சுக்கிறேன். சரி, வச்சுக்கிறேன், நியாயத்தை வச்சுக்கிறேன். உங்கள் அம்மாவுக்கு 80 லட்ச ரூபா கடன் கொடுத்தீங்களாமே? யார் அம்மாவுக்கு? பார்க்குற அம்மாவுக்கு இல்லை, விஜய்னா அவங்க அம்மாவுக்கு 80 லட்ச ரூபா கடன் கொடுத்துக்கிறாங்க. அட பாவிங்களா, தமிழ்நாட்டில் தானே இருக்கிறீங்க. பெத்த தாய்க்கு அவனா கடன் கொடுப்பானே? அதுவும் காசே இல்லாதவன்ப்பா. அந்த ஆள் வெறும் 80 லட்ச ரூபா தான் வச்சுக்கிறாரு. அந்த காசை வச்சு தான் அவர் வாழ்க்கையை பிளான் பண்ணுறாரு. அந்த காசை அவங்க அம்மா வந்து மேக்கப் போகிறது கேட்குறாங்க, அது கொடுக்கக்கூடாது, கடனை வச்சுக்கமானா ஒரு நியாயம் இருக்குது. 600 கோடி ரூபா சொத்து இருக்குது, 87 லட்சம் எந்த முடியும்? 87 கோடியாக கொடுக்கலாம் பெத்த தாய்க்கு. 87 லட்சம் கடன் அவங்க அம்மாவுக்கு. என்ன கொடுமைன்னுலாம் கேட்கக்கூடாது. என்ன தலைவர் நீங்கள்? இந்தம்மா வச்சுக்குமா,
என்னை பெத்திய 10 மாசம் சுமந்து எடுத்த தாயே, என் தாயனும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவி செவுளு பீய அடிக்கலையே அப்படின்ற பாட்டெல்லாம் பாடுவாங்களே, இந்தாம்மா உனக்கு தான் எல்லாம். அம்மா அம்மான்னு பாட்டெல்லாம் கேட்டது இல்லையா? இந்த அம்மா சென்டிமெண்ட்டுக்காக அதை எவனா இருக்காங்களா? உங்கள் படத்தில் அம்மா சென்டிமெண்ட் வச்சிங்களே, சொந்த வாழ்க்கையில் அம்மா சென்டிமெண்ட் இல்லை. அம்மாவுக்கு 87 லட்சம் கடன். யாருக்காக தான் சம்பாதிக்கிறோம்? பெத்த அம்மா கொடுக்குறத கடனாக ஏறி வச்சுக்கிறோம். நாளைக்கு யாருக்கு என்ன பண்ண போகிறோம்? இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் கணக்கு வச்சு பார்ப்பல. நான் எத்தனை வாட்டி வந்தேன், எத்தனை வாட்டி போனேன், உங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ண நின்றுன்னு, உங்களுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணிடுறேன், கடன் திரும்ப கொடுங்க, ஓட்டு போடல தோக்கச்சிக்கு திரும்ப கொடுங்க கேட்டாலும் கேட்பாரு. பெத்த தாய் கிட்ட, பெத்த தாய் சென்டிமெண்ட் இல்லாத ஒரு மனுஷன் எப்படி மக்கள் சென்டிமெண்ட் இருக்கும்? 87 லட்சம் கடனை. சரி விட்டுரும், அம்மா தான் எடுத்துன்னு போயிட்டு ஏதோ பண்ணி செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒய்ஃபுக்கு 12 கோடி ரூபா கடனை. சரி ஏதோ பிரச்சனை, டிவோர்ஸ் கேஸு, அவருக்கு தெரியும் நம்ம ஒரு மாதிரி நம்ம பண்ணுற அநியாயத்துக்கெல்லாம் விட்டு போயிடுவாங்க. அப்போ கொடுத்ததெல்லாம் கணக்கு வச்சு கடன் வச்சுக்கலாம். சரி விட்டுரும், அதை மட்டும் விட்டுறலாம். சரி, ஒரு மனுஷன் யாருக்காக தான் சம்பாதிக்கிறாரு? பெத்த அப்பாவுக்கு கடன், அம்மாவுக்கு கடன், கட்டின பொண்டாட்டி கடன். அப்போ யாருக்காக சம்பாதிப்போம்? ஒரு மனுஷன் பிள்ளைகளுக்காக இருக்கும். அவ்வளோ கோடி, 600 கோடி சுத்தம் பிள்ளைகளுக்காக. அப்போ பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சாருன்னா, பிள்ளைக்கு கடன் கொடுத்தாரு. பையனுக்கு 8 லட்ச ரூபா கடன் கொடுத்துறாரு. பெத்த பிள்ளைக்கு கடனை. சம்பாதிக்கிறதே பிள்ளைக்கு தானே. யாருக்காக தான் சம்பாதிக்கிறீங்க? பிள்ளைக்கு தானே சம்பாதிக்கிறீங்க. இப்படி சம்பாதிச்சு நீங்களே வாரி வாயில போட்டுப்பீங்களா? நானே சம்பாதிச்சு நானே எத்தணும், நானே அறுத்துப்பேன். இல்லை மக்களுக்கு தானம் பண்ணுகிறீங்களா? ஒரு வருஷத்துல எவ்வளோ தானம் பண்ணுறீங்க? எவ்வளோ மக்களுக்காக செலவு பண்ணுறீங்க? மக்களுக்காக இதெல்லாம் பண்ணாத கணக்கு காட்டுங்க. அந்த கணக்கு கருமெல்லாம் இல்லை. பிள்ளைக்கு 8 லட்ச ரூபா கடன். பாவில 600 கோடி ரூபா சொத்து. பிள்ளைக்கு என்ன கடன்? பிள்ளைக்கு கூட சம்பாதிக்கல, அப்பனுக்கு சம்பாதிக்கல, ஆத்தாளுக்கு சம்பாதிக்கல. யாருக்காக தான் சம்பாதிச்சு நம்ம மக்களுக்கு செஞ்சு கீச்சிட்டிங்களா? கொரோனா காலத்துல கொடுத்து அப்படியே வள்ளலாம் அப்படியே அழிச்சிட்டிங்களா சொத்தைய? அந்த ஃப்ளட்டு வந்துச்சு அப்பன்னு அப்படியே கொடுத்து ₹1 வெளில எடுக்கல. என்ன கருமமோ? பெத்த பிள்ளைக்கு 8 லட்சம். சரி, புள்ள ஒரு மாதிரி வாழ்ந்து நம்மளை விட்டுருவான்பா, அவன் சரி கிடையாது, அவன் ஒரு மாதிரி போயினுக்கிறான், அவன் படம் எடுக்கிறான், வேணாம் அவன் பிள்ளையில எதுவும் சொல்லக்கூடாது, நல்ல மனுஷன். சரி, பிள்ளைய விட்டுடலாம். பொண்ணு, பெத்த பொண்ணுன்னா எல்லாருக்கும் பாசம் தானே. பொண்ணுனா தனி பாசம். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அந்த பாட்டுக்காக அவன் எவனா இருப்பானா? இது அஜித் பாடம் விசுவாசத்தில் ஆரோ அந்த பாட்டெலாம் கேட்டால் சும்மா கண்ணீர் வரும். என் வீட்டாண்ட ஒரு அண்ணன் ஆம்பளை பிள்ளை பெற்றுறான் மனுஷன். அந்த படத்தை பார்த்துட்டு பிள்ளைய தூக்கி ஸ்வேத்தான்னு கொஞ்சினான். ஐயோ எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு. அவள் பொம்பளை பிள்ளைன்னா அவ்வளோ பாசம். அவள் பொண்ணுக்கு தானே சொத்து சேர்த்து வச்சிருக்கணும். தலைவர் உழைக்கிறாரு, மக்களுக்காக உழைச்சி 600 கோடியில் 599 கோடி கொடுத்துட்டாரு. மிச்சம் 1 கோடி தான் அவர்கிட்ட இருக்குது. அந்த 1 கோடி யாருன்னா அவங்க பொண்ணுக்கு. அப்படி சொல்லலை, பொண்ணுக்கு 4 லட்ச ரூபா கடனை. அடா பாவிலா, பொம்பளை பிள்ளைய பெற்று வளர்க்குறது எல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும். இதில் மாமன் சீரு, மாமனார் சீரு, மச்சிஞ்சி சீரு, அண்ணன் சீரு, மட்டை சீரு, இந்த சீரு, பெரிய மனுஷனாக எதுவும் பேச முடியல. கேவலமாக இல்லை, சீர் பேரா மோர். பெத்த பொண்ணு 4 லட்ச ரூபா கடன் எழுதி வச்சு அதை போய் அங்கே சொல்லலாமா? கடனாக இருந்தாலும் அதை சொல்லக்கூடாதுல்ல. நான் செலவு பண்ணுறேங்கன்னு சொல்லணும், பெருமைக்காது கொடுத்ததாவே இருக்கட்டுமே. அதை வெளியில் சொல்கிறத அசிங்கமா இல்லை? ஐயோ அவர் அப்படிலாம் சொல்லப்போ அதெல்லாம் பண்ணேன்னா போய் நியூஸ் சேனல் மேலே கேஸ் போடுங்க, அதை பார்த்து தான் பேசுகிறேன். அசிங்கமாக இருக்குது. செக் எவ்வளோ ஆகுது? அப்பாவுக்கு 3 கோடி, பொண்டாட்டிக்கு 12 கோடி, ஒரு 15 கோடி அப்படின்னு பார்த்தா ஒரு 16, ஒரு 20 கோடியே வச்சுக்கலாமே. வெறும் 20 கோடியா? 600 கோடியில் 20 கோடி எந்த முடிக்கு? அதை ஒரு கணக்காக காட்டுறீங்களா? அசிங்கமாக இல்லை? பெத்த பொண்ணு, சின்ன பொண்ணு, குழந்தைய என்ன? இதான் தலைவருக்கான அழகா? விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு எங்கள் வீட்டு முன்னாடி என்கிட்ட சண்டை வாங்குறீங்களே, உங்கள்கிட்ட கேட்குறேன், இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? இப்போ இதில் பார்க்குறவங்க விஜய் ரசிகர்லாம் சம்பாதிக்கிறீங்களே, யாருக்காக தான் சம்பாதிக்கிறீங்க? யாருக்காக தான் சம்பாதிக்கிறீங்க? சம்பாதிச்சு என்ன பிடிக்க முடியும்? அப்படி பணத்தை துண்ணு, இந்த அன்னியன் படத்தில் பணத்தை துண்ணு சாவ போறீங்களா? மக்களுக்கு செய்யலை. இத்தனை வருஷமா சம்பாதிச்சாரு, எவ்வளோ கோடி சம்பாதிச்சாரு, மக்களுக்கு எதுவும் செய்யலை. சரி, பெத்த பிள்ளைக்கா செய்யலை, கடன் விட்டுச்சு அப்பனுக்கு. அந்த மனுஷன்லாம் நீ கோயில் கட்டி கும்பணும். 25 ஹிட்டு படம் மறக்கலாமா? மறக்க முடியுமான்னு பாட்டு பாடுங்க. இவர் தலைவரா? இது காமெடிக்காக சொல்லு, உண்மையாக சொல்கிறேன். ஒரு மனுஷனோட குவாலிட்டி என்ன? சம்பாதிச்சாரு, மக்களுக்காக அவர் செஞ்சாரு, எல்லாருக்காக இப்படி பண்ணாரு. அது கொடுங்க. குடும்பத்தை நல்லா பார்த்துக்கினாரு. குடும்பத்தையும் பார்த்துக்கல. 41 பேர் இறந்தப்போ வீட்டுக்கு வந்தாரு, எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தாரா, தூக்கி போட்டு வந்தாரான். 41 பேர் இறந்தப்ப தனி விமானத்தில் பறந்து போன மனுஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டான்ட்ட. எப்போ தூக்கி போட்டீங்க? அந்த வார்த்தை மட்டும் ஜீர்ணிக்க முடியல. எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். எங்க போனீங்க?
அட்லி விட்டு வளகாப்பு போனீங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு போனீங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் அங்கே போனீங்க. மக்கள்கிட்ட வந்து நின்று இருக்கணும். இதை நம்புறீங்கல்ல? உங்கள் அறிவு ஊதி எங்கே இருக்குது? மண்டையில் தான் இருக்குதா, இல்லை குனிஞ்சு பார்க்கும்போது கீழே வந்துச்சா அப்படின்னு கேட்க வந்தேன். இல்லை கேட்குறேன், அசிங்கமா இல்லை? விஜய்க்கு ஓட்டு போகிறதும் தூக்குல சோத்தை போட்டு துண்டுறதும் ஒன்று, அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த மாதிரி ஓட்டம் நல்லது, போடுங்க. அறிவு இருக்குதுல போய் போடுங்க. என்ன இது? என்ன கொடுமை இது? என்ன இது? இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் தலைவரை. இதுக்கு எங்கள் மாமா சீமான் எவ்வளோ தேவலாமே, எப்படியோ யார் பேர்ட்டையோ திரள் நிதி அந்த நிதி வாங்கி சொகுசாக இருக்கிறான் மனுஷன். அவன் ஒரு வித்தியாசமான ஆள். திரள் நிதியில் வாங்கினாங்க. அட்லீஸ்ட் அதாவது பண்ணுறான், நான் திரள் நிதி வாங்குறேன், சொகுசாகிறேன், என் இது இருக்கிறேன், என் மாமியார் எனக்கு சொத்தை கொடுக்கல, அழுகுற ஆள் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறான், கெஞ்சுறான். நீ இவ்வளோ வச்சுக்கின்னு ஒரு மாற்று அரசியல் பண்ண போகிறேன், நான் புதுசாக வர போகிறேன்னா என்ன புதுசு? சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க? அந்த 600 கோடி மக்களுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க? 600 கோடி ஒரு கிராமத்தை தத்தெடுத்து சினிமாவில் வர மாதிரி நீங்கள் எதாவது பண்ணிடலாம்ல. 600 கோடி ஒரு 5000 குழந்தைங்களை தத்தெடுத்து நான் படிக்க வச்சேன். அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி கிகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்தேன், இல்லை விகரம் ஃபவுண்டேஷன், இல்லை ஜுகரம், ஏதாவது ஒரு கருமத்தை ஆரம்பித்து நான் வந்து ஒரு 10 கோடி பசங்களை படிக்க வைக்கிறேன். ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல. ஏதாவது ஒன்று மக்களுக்கும் செய்யலை, குடும்பத்தையும் செய்யலை, சம்பாதிச்சு என்ன பண்ணு? என்ன பிளான்? 50 வயசு எப்படி சாகா வரம் நோக்கி போயினுக்கிறீங்களா? நான் சாகவே மாட்டேன், 600 கோடி 1000 கோடி சம்பாதிச்சு நானே துண்ணுவேன். அப்படி துண்ணுவீங்களா? என்னங்க இது ஒரு தலைவருக்கு அழகா? ஏன்னா அவர் தானே இப்போ நாளைக்கு சிஎம் ஆக போறாரு. சிஎம்மோட தகுதின்னு ஒன்று இருக்குதுல்ல, கேட்கணும்ல. எத்தனை கோடி சம்பாதிச்சு? 600 கோடி தானே, அது உண்மையா? எதையும் மறைக்கலையா? மறைக்கலைன்னா மேடைக்கு மேடை 1000 கோடி சம்பளம் சொன்னான்ல, அவனை பிடிச்சி 4 வார்த்தை கேட்டிங்களா? ஐயோ வெக்கமால அசிங்கமா இல்லை? நான் எங்கேயும் அவ்வளோ சம்பாதிச்சேன்? என் இதுவே அவ்வளோதான். சும்மா வாய்க்கு வந்த மாதிரி 1000 கோடி 500 கோடின்றீங்க, என் பேரை கெடுக்குறீங்க. கேட்டிங்களா? ஒரு வார்த்தை கேட்கல, பேச விட்டு வேடிக்கை பார்த்தீங்க. இப்போ வந்து கடன் கொடுத்துருங்க. கேவலம். அந்த கேவலத்தை விடுங்க. இதை விட்டுருவான். இந்த விஜய் ரசிகர்கள், டிவிக்கு தொண்டர்கள், விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க வாங்க இந்த பக்கம். அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து வேட்பாளர்லாம் அவரே தேர்ந்தெடுத்தார். அப்படியே பார்த்து மணிமணியான அரிசிகள் அப்படியே எடுத்து கையில் உதிர்த்து அப்படி செலக்ட் பண்ணி அப்படி சாப்பிட்ட மாதிரி அவர் வந்து தேர்ந்தெடுத்தாராம். அவர் பர்ஃபெக்டாக தேர்ந்தெடுத்தாராம். எதுக்குன்னா, அப்படி போதைப் பொருளை ஒழிக்க போகிறாராம். போதையை ஒழிச்சிட்டு அப்படின்னு இது பண்ண போறாரு. அதுக்காக தேர்ந்தெடுத்தவர் தான் கஞ்சா கேஸில் உள்ள போய்கிறார் ஒருத்தர். போய் பாருங்க, நியூஸ் பாருங்க, ட்விட்டர் பாருங்க. காரி கழுவி ஊத்துறாங்க. காரி எப்படி கழுவி ஊற்ற முடியும்? அவ்வளோ துப்புனா கழுவி தான் ஊற்ற முடியும். என்ன பண்ணுறது? கஞ்சா கேஸில் உள்ள நியூஸ் சேனலில் போட்டு என்ன அடிக்கிறாங்க? கஞ்சா கேஸில் உள்ள போயிட்டு வந்தவருக்கு சீட். அது போதையில் வராத? போதை ஒழிப்பு எங்கே ஒழிக்கிறீங்க? சூப்பராக ஒழிச்சிக்கிறீங்க. போதையை ஒழிக்கிறது இதான் போதையை ஒழிக்கிறதா? அந்த போதைன்னா ஞாபகம் வருது. ஒரு மனுஷன் காலில் விடுறான், அப்படியே படா நேஞ்ச என்ன தலைவா உழக்கூடாது மேலே, என்ன எனக்கு உரிமை இல்லையா? கட்டி பிடிக்கிறோம் ஆள் சூப்பராக போதையில். என்ன போதை? அதை ஒழிச்சுடா கோச்சிக்கிறான் மனுஷன். என்ன அவனை கட்டி பிடிக்க காலில் விடக்கூடாது, என்ன தலைவா தலை ஆளுன்னு கட்டி பிடிக்கிறான். வீடியோ தான் கிடக்குது, போய் பாருங்க. எந்த கருமத்தை எடுத்து போகிறது? 1 கோடி வீடியோ இருக்குது, எங்கேருந்து எடுத்து போகிறது? இப்போ போதையில் அழகுன்னு போகிறான். சரி, அதெல்லாம் விடுவோம். விஜய் குடிப்பாரா மாட்டாரா? அவருக்கு போதை பழக்கம் இருக்கா இல்லையா? அதை சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப நாள் டவுட் ஆகுது. இப்போ கூட பிரச்சாரத்தில் போகிறப்ப பாபுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிரபுன்றான் மனுஷன். என்னையா நீங்கள் தான் மணிமணியாக தேர்ந்தெடுத்த இது வேட்பாளர்கள் பேர் தெரியாதா? எழுதி கொடுக்குறதுல கேட்க வேண்டியதானே. எழுதி கொடுப்பான். அவர் பேர் என்ன? பாபுவா? அப்படின்னு படிச்சிருப்பாரு. பாபு ஒரு ஃப்ளோவில் பிரபு அப்படின்னு. போதையா கேட்குறானுங்க. இன்னும் போதையில் பேசுகிறீங்களா? என்ன ஏகோ இல்லை கேட்குறேன். அதாவது பிரச்சாரம் ஈவினிங் வரைக்கும் பண்ணலாம், ஒரு 8 மணி வரைக்கும் பண்ணலாம். அவசரமாக 4 மணிக்கு போயிட்டார். ஒரு ட்ராமா ஆகிடுச்சு அவருக்கு. அவருக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. அவருக்கு கூட்டம் இப்படி 6 மணிக்கு மேலே ஏன் இருக்க மாட்டீங்க? இது வரைக்கும் ஒரு மாநாடு எதுவுமே 6 மணிக்கு மேலே நடத்தலை. 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு போயிருக்கு. இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி 6 மணிக்கு மேலே என்ன ரகசியம்? அது எலெக்ஷனே வரப்போகுது. பிரச்சாரத்தன்னைக்கு போயிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் லென்த்தாக பிரச்சாரம் பண்ணி என் தொண்டை மாரி ஆகுறது இல்லையா உங்கள் தொண்டை? இன்னும் கொஞ்சம் லென்த்தாக பிரச்சாரம் பண்ணலாம். அங்கங்கே அடிச்சு நொறுக்கினுக்குறாங்க. 6 மணிக்குள்ள வீட்டுக்கு ஓடுறீங்க. அங்கே பார்த்தா கரூரில் 7 மணி நேரம் லேட்டு, இங்கே வந்தால் 7 மணி நேரம் ஃபாஸ்ட்டு. 8 மணிக்குள்ள போயிடும். 8லேருந்து 7 கழிச்சா எத்தனை வருது? 8லேருந்து 7 கழிச்சா தெரியல எனக்கு. 6லேருந்து ஒன்றா இது ஆகிடும். அதனால் ஒரு 4 மணிக்கு போயிடலாம். 4 மணிக்கு போனால் தான் 6 மணிக்கு ரிலாக்ஸாக ஆரம்பிக்க முடியும். எதை? பிரச்சாரத்தை அப்படின்னு நினச்சிங்களா? எதுக்கு போனீங்க?
எங்கேயா போவீங்க 6 மணிக்கு மேலே? என்னத்தான் அப்படி போதை வைப்பு? விஜய் சார், நீங்கள் குடிப்பீங்களா மாட்டீங்களா? உங்களுக்கு போதை பழக்கம் இருக்கா இல்லையா சொல்லுங்க. இவ்வளோ சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? நியாயமே இல்லை. சரி, அதெல்லாம் விடுவான். அம்பேத்கர் பெரியார் தானே உங்கள் கொள்கை தலைவர். நீங்கள் 10 மணியாக தேர்ந்தெடுத்த வேட்பாளர் தானே. ஒரு அம்மா ஜோசியம் சொல்லுது, கேன்சர் வந்து ஜோசியத்தால் க்யூர் பண்ணிடலாம். அட பாவில, அவங்க வந்து வேட்பாளர். சூப்பர். இதான் நீங்கள் பார்த்து எடுந்த உதிரான இது அது என்ன கருமமோ ஜோசியக்கா. நம்ம ஒரு வேட்பாளர், அது கேன்சரை குணப்படுத்துறீங்களா? ஜோசியத்தில் கேன்சரை குணப்படுத்த உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வந்து ஜோசியம் பாருங்கள், கேன்சர் குணமாயிடும், ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க. நான் சொல்லலைங்க, அதுவும் ஓடின்னு இருக்குது வீடியோ. என்ன கருமோ ஒரு மனுஷன் நேரடியாக, நான் ஜாதி வெறியன்ற மனுஷன், நான் ஜாதி வெறியன். நான் வந்து இவன் கிடையாது, அரசியல்வாதி கிடையாது, ஜாதி வெறி பிடிச்சவன் நான் அப்படின்னு ஒரு மனுஷன் பேசி வச்சுக்கிறாப்பல. வீடியோ பறக்குது. இவர் தான் தேர்ந்து ஜாதி வெறியன் வாங்க, நல்லா மணியாக முத்தா உருண்டையாக இருக்கிறீங்க, நீங்கள் நில்லுங்க. அதில் விஜய் சொன்னாருங்க, நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக பூத்த வந்து இது வேட்பாளர். ஜாதி வெறியான்றான் என் வாழ்க்கையில். இப்போ தான் நான் ஜாதி வெறி பிடிச்சேன்னு உடனே சொல்ல, அந்த கட்சியில் இல்லையா, அங்கே RSS இது நீங்கள் தானே மாற்ற அரசியல் மாற்ற வந்தவங்க தான். நீங்கள் மாற்றுங்க. RSSல இருந்த மனுஷனை தூக்கின்னு வந்து கொடுத்து அவரு முத்தான தேர்ந்தெடுத்தவர் ஜாதி வெறியன். RSSல இருந்து டவுசர் போட்டு வணக்கம் போட்டவர், RSSல இருந்து வெளியே வந்தவர், பிஜேபியிலேருந்து வந்தவங்க, அவங்க தான் அவர் முத்தா தேர்ந்தெடுத்த இது வேட்பாளர்கள். என்ன இப்படி காட்டுற? கடுப்பா இல்லை? செம்மேன் வெறி வருதே இல்லையா? வேட்பாளரை பாரு. ஒரு மனுஷன் பெண்கள் பாதுகாப்பு, இதில் பெண்கள் பாதுகாப்பு வேட்பாளர் ஒரு ஆள், அந்த ஆள் பேர் கூட மறந்துச்சு. போட வீடியோ பார்க்கணும், வெள்ள முடி வச்சுப்பா மனுஷன். அந்த ஆள் பேர் என்னவோ ஏழவோ பேர்லாம் ஞாபகம் வச்சு. ஏன்னா விஜய பேரை மறக்கிறாரு, பாபுக்கு பிரபுன்றாரு, நான் மறக்கூடாத. மற்ற ஆள் பெண்கள் பாதுகாப்பு பேசி ஆள் ஒரு கட்டை தீனோரே வாடி ஆல்ரெடி எனக்கு கேஸுக்குது, மொத்தவனை போட்டு போகிறேன் கேஸுக்குன்னு வந்து கத்துறான். பொம்பளை பார்த்து கட்டையிட்டு அடிக்கிறான். யாரா நீங்களா? இவன் வந்து பெண்கள் பாதுகாப்பு. இதில் இன்னொருத்தருக்கு ஃபேமஸான ஆள், நாம் தமிழ், அவர் கூட ஆகாது. அவர் வந்து அசிங்கமாக பெண்களை திட்டின வீடியோ இருக்குது. அவங்கள வச்சு ஒரு பெண்கள் பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஒருத்தன் பெண்களை அடிக்க போகிறான் கட்டை எடுத்துன்னு, இன்னொருத்த பெண்களை அசிங்கமாக திட்டினுக்கிறான். இவர் காரை விட்டு ஏற்றுனார் ஒரு அக்காவை. அந்த அக்காவுக்கு சீட்டு கொடுக்கல, உழைச்சிது அந்த அக்கா, உயிரை கொடுத்து உழைச்சிது அந்த அக்கா. காரை விட்டு ஏற்றுனது இல்லாமல் சீட்டும் கொடுக்கல. அட பாவிகளா, இதான் நீங்கள் வந்து பெண்கள் இதான் நீங்கள் மாற்ற வந்த இதுங்க. ஒரு கர்மம் கூட இல்லையே. கொள்கை தெரியாது, பார்த்து படிக்கிறீங்க. ஏதாவது நல்லவங்களா போட்டு ஏதாவது 4 பேர் சொல்ல முடியுதா? யாராவது சொல்ல முடியுதா? கஞ்சா கேஸில் போயிட்டு வந்தோம், ஜோசியக்காரரு, ஜாதி வெறி பிடிச்சவன், பொம்பளை அடிக்க போனவன், பொம்பளை அசிங்கமாக திட்டினவன். இதில் கொடுமை என்னன்னா, ஒரு நடிகருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவர் ஃப்ரெண்டு நடிகர், சூப்பர் நடிகர். அவர் பார்த்தா அப்படி சிரிப்பு இது வாயிலேருந்து கொட்டும். அப்படி அப்படிதாங்க இருப்பான் அந்த ஆள். அவருக்கு எதுக்கு சீட்டு? அவர் கட்சியில் என்ன கீழ்ச்சாரு இல்லை, அவர் கட்சி நிர்வாகி. உண்மை நடிகருக்கு கொடுக்கணும். நான் இந்த கட்சியிலே ஒருத்தர் இருக்கிறாரு, விஜய்னா உயிரை கொடுத்தவர். சுந்தர பாண்டியா இல்லை சுந்தரராஜனான்னு தெரியல, என்னவோ ஒரு ஆள், ஒரு சைடு ஆக்டர், ஒருத்தர் சைடு ஹீரோ கூட இல்லை, சைடு ஆக்டர். விஜய்னாக்காக இது பண்ணுவோன்னு கட்சியில் உயிரை கொடுத்து எல்லா இடத்துலையும் பேசி மிதி வாங்கின ஆள். அந்த மனுஷனுக்கு கொடுக்கல. கட்சியில் பார்த்தா இவரு கொடுத்தா அவர் ஃப்ரெண்டு ஸ்ரீநாத், ரொம்ப முக்கியமான ஆள். அந்த கிஸ் கொடுக்கலாம். என்னடா கிஸ் கொடுத்தீங்க? அவரு கிஸ் கொடுக்க விஜய் கிஸ் மௌத்தி கிஸ் அடிச்சிங்க. என்ன கருவு கிஸ் கொடுத்துருக்குறாங்க ஆளுக்கு ஆளு. அவர் கொடுக்குறதான், அவர் தட்டுறதான், இவரு தட்டுறதான், அப்படி மாறி. ஏய், என்ன நடக்குதுங்க? எங்க எலெக்ஷனுங்க, மக்களுக்காக நீங்க போராட வந்துக்கிறீங்க, மாற்ற வந்துக்கிறீங்க, இந்த சிஸ்டத்தையே மாற்ற வந்தவங்க கேட்டா கூட்டம் முத்தா லவ் யூ, அதெல்லாம் நார்மல் தாங்க, அதை சொல்ல வரல. இது என்ன இது பாவம். அந்த சுந்தரராஜனா சுந்தர பாண்டியனா அந்த சைடு ஆக்டர், அந்த சைடு ஆக்டர் கொடுத்துறான். அவரே தெரியும், எல்லா டிவி நிகழ்ச்சியில் போய் பேசினாரு. இந்த ஆள் யாரு? இந்த ஆள் பார்த்தா சிரிப்பு கூட வராதுங்க. காமெடியா படத்துல பார்த்தா வெறி வரும், எதையாவது அடிக்கலாம் போல இருக்கும். அவர் நிக்க போறாரு, அவர் போய் ஓட்டு போட போறீங்க. ஏய், இவர் ஆக்டர், அவரு போய் அவர்கிட்ட போய் செல்ஃபி எடுத்துருவாங்க. மொத்தம் செல்ஃபி எடுப்பானா அந்த ஆள் கூட வந்தானா? அவர் ஆள் ஐயோ சே பாவம். கொடுமை என்னன்னா, இந்த சுந்தரபாண்டியன் மாதிரி, சுந்தரராஜன் மாதிரியே
இந்த லயலா மணியா புயலா மணியா என்ன மணியோ உனி மாரி இந்த நாய்க்கு உனி ஓட்டின்னு இல்லை அந்த மாதிரி கட்சியில் ஓட்டின்னு தான் என் மனுஷன் விடவே இல்லை. எவ்வளோ இழுத்து போட்டாலும் விடலை. இப்போ அப்படியே பிடிங்கி போட்டாங்க. உனியை தூக்கி போகிற மாதிரி மணியை தூக்கி போட்டாங்க. அவர் வர்றாரு இவர் வர்றாரு ஆள். ஓ அவர் வர்றாரா கூட ஒருத்தன் அவர் மட்டும் வரல இவர் வர்றாருன்னு அவனுக்கு கொடுத்துறாங்க சீட்டு. இவன் எவ்வளோ பேசுனான் எல்லா இடத்துலையும் எங்கள் தலைவர் இது தெரியுமா அது தெரியுமான்னு கத்துனான் பாவம். அட பாயில ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம். கட்சி ஆரம்பத்துலேருந்து தொத்தின்னு வந்தவன். அதான் எனக்கு ரொம்ப ஜாலி இது வருத்தமாக இருந்துச்சு. மணி ஜாலியாக இருக்கு கடுப்பு. ஏன் ராஜ்மோகனுக்கு கொடுக்குறீங்க அவனுக்கு கொடுக்க மாட்டீங்களா? 2 பேர் தானே வீடியோ போட்டாங்க. அவர் வர்றாரு அவர் மட்டும் இல்லை அவங்க ஆயா அவங்க கூட்டின்னு வர்றாரு. 2 பேர் தானே வீடியோ போட்டாங்க. 2 பேர் தானே கொடுக்கணும். அவருக்கு கொடுக்கல. ராஜ்மோகன் என்ன அவன் மூஞ்ச பார்த்தா என்ன ஓட்டு போடுறானே இரிட்டேட்டிங் ஃபேஸ். முதல்ல அந்த கட்சி விட்டு தூக்கியானா சீட்டு கொடுத்து வச்சுக்கிறீங்க. நானே ஓட்டு போட மாட்டேன் அந்த ஆளுக்கு. அந்த ஆள் தான் எனக்கு இருக்கிற ஒரு என்ன மூஞ்சி. ஆரம்பத்து தலைவர் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் இது தெய்வ தாயின் திருமகன் இது இந்த தாயின் தர்மத்தாயின் திருமகன்னு சப்பி சாப்பிடணும் குச்சி மிட்டாய். நான் அது ஞாபகம் வந்து டக்குன்னு அந்த மாதிரி ஒருத்தன் வருது. அந்த மாதிரி இல்லாமல் உழைச்சார்ல அவர் இந்த குச்சி மிட்டாய் சாப்பிடாம உழைச்சி பெருமை பாடி 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 சீட்டு வாங்கிட்டான். அவனுக்கு கூட தானே இருந்தான் இந்த மணி. அவனுக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டாங்கல்ல அது கூட பரவாயில்லைங்க. ஒரு ஊடகவியலாளர் பொண்ணோட உட்காந்து நல்லா பேசுவாப்புல வெள்ளை தாடி வச்சுக்கின்னு அவர் வந்து கட்சியில் சேர்றாரு. சேர்ந்த மனுஷன் எதுக்கு சேர்றாப்புல? நான் கட்சியில் வந்து அவங்க கட்சி பெரிய கட்சி இது பண்ணுறோம் சீட்டுக்காக தானே. அந்த ஆளுக்கு ஒரு சீட்டு கொடுத்துடலாம். கொஞ்சம் கூட இது இல்லாமல் எல்லா இடத்துலையும் பேசினா மனுஷன் ஒரு சீட்டை கொடுத்துருக்கலாம். சரி என்ன எத்தனை கனவோட வந்தான் தெரியுமா அந்த ஆளு. என் வெள்ளை தாடிலாம் கருப்பாயிடும், நான் வந்து இதுவாகிடுவேன் அதுவாகிடுவேன், கட்சியில் எம்எல்ஏ ஆகி நான் மினிஸ்டர் ஆகி போடா அடுத்த சிஎம் நான் தான் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆளு. அதுக்கு தான் அந்த கட்சி ஷார்ட்கட்டை தேடி வந்தேன். அந்த மனுஷனுக்கு சீட்டு கொடுக்கலையே. அவருக்கு எதுக்கு கொடுக்க சொல்லுங்க. நான் அவர் எதுக்கு வந்தார்? ஏன் அவருக்கு அப்படியே பழைய மாரியே வாங்கினு வீடியோ போட தெரியாதா? கட்சி ஏன் வர கொஞ்சம் சீட்டு வாங்குறது தானே. இப்படி மண்ணலி போட்டிங்களே வெல்ல முடியல. மனுஷனா நீங்கள் இப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காரு. அவங்க பொண்ணு எவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கோம். டேடி என்ன டேடி ஃபீல் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணு கேட்டிருக்காரா? எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இப்படி ஏமாத்துறது. இல்லை ஒட்டுமொத்தமாக கேட்குறேன், இந்த சொத்து காட்டினதில் உண்மை இருக்குதா? உண்மையாக இருந்தா அப்போ படத்துக்கு நீங்கள் சொன்ன சம்பளம்லாம் பொய்யா? இவ்வளோ இவ்வளோ வாங்கிச்சு இவ்வளோ வாங்கினாரு இத்தனை கோடி சம்பளம் இதை விட்டு வந்தார் அதெல்லாம் பொய்யா? பெத்த புள்ள அப்பா அம்மா எல்லாருக்கும் காசு கொடுத்தது கடன் எழுதி வைக்கிறோம் ஒரு தலைவரா? வேட்பாளர் வந்து நான் மது ஒழிக்க போகிறேன் போதையை ஒழிக்க போகிறேன்னு கஞ்சா கேஸில் உள்ளே போனவங்க, அம்பேத்கர் பெரியார் கொள்கையை பேச போகிறேன்னு ஜோசியக்காரன், ஜாதி வெறி பிடிச்சவன், அப்புறம் உழைக்கிறவங்களுக்கு நான் சீட்டு கொடுக்குறேன்னு, ஏழைக்கு சீட்டு கொடுக்குறேன்னு, நான் வந்து கொடி கட்டணம் சீட்டு கொடுக்குறேன்னு ஆதவர்ஜுனா இவர் பணக்காரனுக்காக சீட்டு கொடுக்குறீங்களே அது நியாயமா? ஒரு நடிகர் சைடு ஆக்டர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சார் அவருக்கு சீட்டு கொடுக்காம ஃப்ரெண்டு உங்கள் கிளாஸ்மேட்டுன்றதுனால அவருக்கு கொடுத்தீங்களே அது நியாயமா? இந்த தெரு நாய் பக்கத்து தெருவில் போய் கொடு அடி வாங்கிட்டு வரும். அடி வாங்கினாலும் அந்த தெருவை பாதுகாக்க அந்த தெருவிலே நிற்கும். அந்த மாதிரி ஒரு வீரமிக்க இது மாதிரி லயலா மணி இருந்தார். அந்த மனுஷன் சீட்டு கொடுக்காம ஏமாத்திட்டீங்களே இது நியாயமா? இரிட்டேட்டிங் ஃபேஸான ராஜ்மோகனுக்கு வந்து நீங்கள் சீட்டு கொடுத்துக்கிறீங்களே இது நியாயமா? இப்படி நியாயம் கேட்டு நியாய ஊதியாக இந்த வீடியோ ஊதிகளுக்கு ஊதி போடா